நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்போ இந்த பாத்திரத்தை நீங்க எடை போட்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஆமாங்க. என்ன பேசுறீங்க நீங்க? எடை போட்டு பார்க்கலன்னா இது 5 கிலோவா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? என்னாச்சுங்க உங்களுக்கு? உங்களுக்கு இந்த 5 கிலோ பாத்திரம் பிடிக்கலையா? இல்ல இல்ல, பாத்திரம் நல்லா இருக்கு சந்தியா. ஆனா சந்தியா, 5 கிலோ பாத்திரம்னா 5 கிலோ எடை உள்ள பாத்திரம்னு அர்த்தம் கிடையாது. 5 கிலோ பாத்திரம்னா அதுல 5 கிலோ பொருளை வச்சு சமைக்க முடியணும். ஆனா இந்த பாத்திரத்தை பாத்தீங்கன்னா இதுல 20-30 கிலோ வச்சு சமைக்க முடியும் சந்தியா. அவ்வளவுக்கு நமக்கு. என்ன மன்னிச்சிருங்க. அது இந்த மாதிரி பொருட்களை நான் எப்போ வாங்கினதே இல்லைல்ல, அதனால என்னால சரியா புரிஞ்சுக்க முடியல. அதான் 5 கிலோ பாத்திரம்னு நான் இதை வாங்கிட்டு வந்துட்டேன். சரி பரவாயில்ல, விடுங்க சந்தியா. இந்த பாத்திரத்தை இன்னைக்கு கொண்டு போய் மாத்திட்டா போச்சு. ஆமா, வீட்டு பொருளை வாங்குறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? அந்த பொருளை ஒழுங்கா வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாங்கிட்டு வந்துட்டேங்க. மத்த பொருள் எல்லாம் நான் கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுல எந்த தப்புமே இருக்காது. இருங்க காமிக்கிறேன். இது பாருங்க. இதுல தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவ்வளவு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஆமாங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் இங்க இருந்து கிளம்பும் போது எனக்கு என்ன வாங்குறதுன்னு சரியா தெரியவே இல்ல. ரொம்ப குழப்பத்தோடயே நான் போனேன். ஆனா சரியா கடவுள் அருளால நான் மார்க்கெட்ல அத்தைய பார்த்தேன். அப்புறம் என்ன, அத்தை கடைக்காரர்கிட்ட என்ன பொருள் எல்லாம் சொல்லி வாங்கினாங்களோ நானும் அதே வாங்கிட்டேன். அத்தை சொன்னா கரெக்டா தான் இருக்கும்னு நானும் அதே வாங்கிட்டேன். எல்லா பொருளும் சரியா இருக்கான்னு நீங்களே பாருங்க. நான் எதுக்கும் கஷ்டப்படவே இல்லை. இத்தனை பொருள் சந்தியா வாங்கியிருக்காங்க, அதுவும் அம்மா பார்த்துட்டு இருக்கும் போதே. ஆனா அம்மா எதுவுமே சொல்லியா? ஆச்சரியமா இருக்கே. என்னாச்சுங்க? எல்லா பொருளும் சரியா தானே இருக்கு? சரியா இருக்கே. எந்த குறையும் இல்லாம வாங்கியிருக்கீங்க. ஒரு கடையை வைக்கலாம். சரி சந்தியா, இதை மூடி வச்சிருக்கேன். இல்ல சந்தியா, நம்ம வீட்டுல எவ்வளவு பொருள் இருக்கு, யாராவது கண்ணு வச்சுட்டாங்கன்னா கஷ்டம் இல்ல? அது நம்ம வெளியே வேற ஜன்னல் இருக்கா, வந்து போறவங்களாம் இங்க தான் பாப்பாங்க. இது மூடிய வைங்க. சரியா? எனக்கு சரியா வாங்கிட்டேங்க. ரொம்ப நல்ல வேலை பண்ணீங்க சந்தியா, கலக்கிட்டீங்க. என்னாச்சுங்க? இந்த பாத்திரத்துல மாத்துறதுக்கு நீங்க இப்ப போலியா? இல்ல இல்ல, மாத்தலன்னா என்ன, இதுல தண்ணி நிரப்பி வைக்கலாம். புது வீடு இல்ல, தேவைப்படும். அதனால இங்கே வச்சிட்டேன். இருக்கட்டும். மோகன், எங்க கிளம்பிட்ட? எங்க போறேனா? எங்க போகணுமா? வீட்டுல இருக்கட்டுமா? அம்மா வந்து என்கிட்ட பணம் கேட்கிற வரைக்கும் சும்மா இருக்க சொல்றியா? ஐயம்மா, என்கிட்ட காசே இல்ல, 30,000 என்ன, என்கிட்ட 30 ரூபாவே இல்லைன்னு சொல்றியா? பெருசா வந்த பணம்லாம் எப்பவோ போச்சு. இதுல வேற அந்த மீனா அண்ணி வேற. அம்மா சாயந்தரம் பணம் கேட்டாங்கன்னா அவங்க மூஞ்சுக்கு முன்னாடி சாயந்தரம் இதைத்தான் சொல்ல போறாங்க. அதனால தான் நான் அப்ப அவ்வளவு கஷ்டப்பட்டேன். இந்த போட்டியில ஜெயிச்சு காட்டுன்னு கெஞ்சினேன். நம்ம தலையில பணம்னு ஒரு பிரச்சனை இருக்கு, அதுவாது தீரும்னு நினைச்சேன். ஆனா உன்னாலதான் ஒண்ணும் பண்ண முடியலையே. மோகன், நான் தான் என்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன்ல. ட்ரை பண்ணியா? அதுல ஜெயிக்கணும்னு மூளை வேணும். அதான் கிட்ட கொஞ்சம் கூட இல்லையே. அதனால தானே நீ போட்டியில தோத்து போன. கொஞ்சமாவது புத்தியை யூஸ் பண்ணியிருந்தா இந்த போட்டியில நம்ம இன்னைக்கு ஜெயிச்சிருப்போம். இந்த பணம் பிரச்சனைங்கிறதும் நமக்கு இல்லாம இருந்திருக்கும். ஆனா இப்ப பாரு, நமக்கு எதுவும் இல்லை. அவ்வளவுதான். இப்ப அம்மா வந்து கேட்கும் போது நீயே உங்களுக்கு பதில் சொல்லு.
உங்க புள்ளியால எதுவும் ஒழுங்கா செய்ய முடியலன்னு சொல்ல. பொண்டாட்டியோட பணத்தை கூட காப்பாற்ற முடியலன்னு சொல்ல. இல்ல மோகன். வாயம் மூடு, காதை கொடுத்து கேளு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே நீதான். அதனால நீயே சமாளிச்சுக்கோ. அம்மா வந்து கேட்டாங்கன்னா நீ அவங்களுக்கு பதில் சொல்லிக்கோ. ஓகே? ஆனா என் கிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்காத. ஏன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது. என்னங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்துல இருக்க 11 மாசமும் காணாம போய் ஒரு மாசம் மட்டும் இருக்கணும். பண்டிகை மாசமா இருக்கணும். அதுவும் நம்ம கடை முன்னாடி கூட்டமா இருக்கணும். அப்பதானே எனக்கே தெரியாம நீ கடைக்குள்ள வந்து பணத்தை திருடி அதுவும் புடவைக்குள்ள ஒளிச்சு வச்சிருப்ப. என்னங்க நீங்க? அங்க பாரு மீனாட்சி, மோகன் எவ்வளவு டென்ஷனா இருக்கான்னு பாத்தியா? இங்க பாரு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம எப்படியாவது பணத்தை கொடுக்க ஏற்பாடு பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாவம் மோகனுக்கு வேற வழியே இல்லையே. அவன் ஏதோ சாதாரணமா ஒரு சின்ன பேங்க்ல வேலை செய்யறான். அங்கிருந்து அவனுக்கு எவ்வளவு பணம் வந்துரு போகுது. அவன் மனைவி வேற இருக்கா, எவ்வளவு செலவாகுமோ. அவன் எப்படி அம்மாவுக்கு பணம் கொடுப்பான்? இத பாரு, எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த முறை மட்டும் இந்த மாசத்துக்கான பணத்தை மொத்தமா நானே கொடுத்தறேன். நீ என்ன சொல்ற? தம்பியோட செலவை அண்ணன் ஏத்துக்கிறதுல என்ன தப்பு? நானே இந்த முறை பாத்துக்கிறேன். ஏங்க, இந்த மாசம் நீங்க வீட்டு செலவுக்கு பணம் கொடுத்தீங்கன்னா அடுத்த மாசம் மோகன் கண்டிப்பா அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவான். பணம் அவனுக்கு வரும்னு யாராவது உங்ககிட்ட வந்து சொன்னாங்களா என்ன? அடுத்த வாட்டி பணம் கொடுப்பான்னு என்ன கேரண்டி இருக்கு சொல்லுங்க? இங்க பாருங்க, பணம் கொடுக்குறேன் அதுன்னு ஏதாவது ஆரம்பிச்சீங்க, இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா அவன் கெட்டு போயிடுவான். இந்த வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? அத்தை, மாமா, மோகன், சவிதா, பிரீத்தி, சோட்டு, இத்தனை பேர் இருக்காங்க. அப்புறம் நம்ம 3 பேரோட சேர்த்தா 10 பேர். ஒருவேளை 10 பேருக்கான பொறுப்பையும் நாமளே ஏத்துக்கணும்னு சொன்னா அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பைசா கூட மிஞ்சாதுங்க. இங்க கடையில ஒரு புடவை விற்கனா என்னோட தொண்டை தண்ணி வத்த கத்த வேண்டியிருக்கு. ஏதோ கொஞ்சம் பணம் சம்பாதிக்க தானே இவ்வளவு கஷ்டப்படுறோம். நீங்க என்னடானா உங்க தம்பி கஷ்டப்படுறான் அதுன்னு சொல்றீங்க, ஆனா உங்களோட மனைவி கஷ்டப்படுறது உங்க கண்ணுக்கு தெரியலையா? போய் உங்க அண்ணன் கிட்ட கத்துக்கிட்டு வாங்க. தன்னோட மனைவிக்காக வீட்டை விட்டு வெளியே போனவர் அவரு. நீங்க அப்படி கூட பண்ண வேண்டாம். ஆனா நான் படுற கஷ்டத்துக்கெல்லாம் பலனே இல்லாம பண்ணிடுறீங்க. சரி சரி, தயவு செஞ்சு அழாத மீனாட்சி, அழாத சரியா? பொய்யா என் முன்னாடி நடிக்காத, புரிஞ்சுதா? உன்னை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இங்க பாரு, சூர்யாண்ண 15 நாளுக்குள்ள நிச்சயமா வீட்டுக்குள்ள வந்துருவாரு. அதுக்கப்புறம் எல்லா பொறுப்புகளையும் அவரே ஏத்துப்பாரு. நீயே பாரு. போதும் போதும், அந்த மாதிரிலாம் இல்ல. அவரும் அப்படிதான் பேசுறாரு எனக்கும் தெரியும். ஆனா இதெல்லாம் நடக்காது. ஏன்னா 15 வருஷம் ஆனாலும் உங்க அம்மா திரும்பி கூப்பிடவே மாட்டாங்க. அவரும் வரவே மாட்டாரு. கணக்க மறந்துட்டு பாரு. இங்க பாருங்க, உங்க அம்மா கண்டிப்பா அவங்கள எல்லாம் வீட்டுக்கு திரும்ப கூப்பிட மாட்டாங்க. அப்புறம் உங்க அண்ணனும் சந்தியாக்காவும் நல்ல சந்தோஷமா தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை இதுல? அவங்க சிரிப்பு சத்தத்தை கேட்டீங்களா? இந்த தெரு முழுக்க கேக்குது. அவங்க 2 பேருக்கும் எதை பத்தின கவலையும் இல்ல, வீட்டை பத்தியும் கவலை இல்ல, இந்த உறவுகளை பத்தியும் எந்த கவலையும் இல்ல அவங்களுக்கு. அவங்க வியாபாரமும் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. ஒருவேளை அவர் அவங்க அம்மாவுக்கு ஏதாவது பணம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா கண்டிப்பா சந்தியாக்கா விட மாட்டாங்க. புருஷன் ஒரு நாள் முழுக்க சம்பாதிச்ச பணத்தை எப்படி அவங்க விடுவாங்க? இதுக்கு முன்னாடி அவங்க இந்த வீட்டுல இருந்தாங்க, அதனால அத்தை மேல பயம் இருந்துச்சு. ஆனா இப்பதான் தண்ணி வீட்டுக்கு போயிட்டாங்கல்ல, இது எல்லாத்துக்கும் மேல அவங்கள திரும்ப வீட்டுக்கு கூப்பிட மாட்டேன்னு உங்க அம்மா வேற சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு எதை பத்தின கவலை? நீங்களே வேணா பாருங்க. என்ன மீனாட்சி, நீ யார பத்தி பேசிட்டு இருக்க? அது ஒண்ணு மோகன் கிடையாது, நம்ம சூர்யான்னு. அவரோட மனசு எவ்வளவு பெருசுன்னு உனக்கும் தெரியும்ல, நல்லா புரிஞ்சுக்க. தேவையில்லாம பேசாத. சின்ன வயசுல இருந்து அவரை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என் அண்ணன் எப்படின்னு நீ எனக்கு சொல்றியா? இங்க பாரு, 15 நாளைக்குள்ள சூர்யா அண்ணன் இந்த வீட்டுக்குள்ள வருவார். அப்புறம் எல்லாத்தையும் அவரு பாத்துப்பாரு. இது வேணா நான் சவாலா சொல்றேன். இது வேறயா? நாம 2 பேருமே இங்கதான் இருக்க போறோம். பாக்கலாங்க யார் சொல்ற விஷயம் பழிக்குதுன்னு. அப்புறம் என்னோட முகத்திலே நீங்க முழிக்க முடியாது. நீ வாயவே மூட மாட்டேன்னு நினைக்கிறேன். போயும் வேலையை பாரு. திரும்ப திரும்ப கணக்கு மாறிக்கிட்டு இருக்கு. சந்தியா அக்கா கையில இவ்வளவு பெரிய பையன் எடுத்துக்கிட்டு எங்க கிளம்பிட்டாங்க? இப்பெல்லாம் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து நல்லா ஊரு சுத்துறாங்க. ஏன்னா இப்ப இவங்களை தடுக்கிறதுக்கு தான் யாருமே இல்லையே. நல்லா சந்தோஷமா போய் சாப்பிட்டெல்லாம் வருவாங்க போல இருக்கு. என்னங்க கிளம்பலாமா? தம்பி வா. அண்ணே, ஸ்வீட் எல்லாமே ரெடியா இருக்கு. யாருக்கெல்லாம் கொடுக்க சொல்லிருக்கணும் அங்கெல்லாம் டெலிவரி முடிச்சிடணும். சரிண்ணே சரிண்ணே. அப்புறம் இன்னொரு விஷயம்,
நைட் நாங்கள் வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா நீ கடையிலே படுத்துக்கோ. ஆனா நீங்க எப்போ வருவீங்கண்ணே? எனக்கு நாங்கள் ராத்திரி வரதுக்கு நிச்சயமா லேட் ஆகும் தான் நினைக்கிறேன். அதுக்காக தான் உன்னை இங்கே இருக்க சொல்கிறேன். சரிங்கண்ணே. இவரு திடீர்னு கடையை விட்டுட்டு எங்க போறாரு? அதுவும் சந்தியாக்கா கூட்டிட்டு திரும்பி வர்றதுக்கு லேட் ஆகும்னு வேற சொல்றாரு. சரியா, வாங்க. ரிக்ஷா உட்காருங்க. அண்ணா பெரிய மார்க்கெட் போங்க. ₹450 இருக்கு. ஏய் ஹீரோயினி, எங்க கிளம்பிட்ட? என்ன விஷயம்? அது வந்துங்க, நான் நம்மளோட கண்ணனுக்காக பழம் எல்லாம் வாங்க போறேன். இருங்க வந்துடுறேன். கண்ணன் எப்ப இருந்து பழம் சாப்பிட ஆரம்பிச்சான்? ரிக்ஷாக்காரன் கொஞ்சம் நேரா போங்க சொல்றேன். நீங்க எங்க போகணும்க்கா? வண்டி எடுங்க, நான் சொல்றேன். சீக்கிரம் போங்க போங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தயவு பண்ணி மன்னிச்சிருங்க. இன்னைக்கு நான் பிடிவாதமா இருந்ததுனால தான் பண்டிகை நாள் அதுவுமா நீங்க கடையை விட்டு வர வேண்டியதா போயிடுச்சு. அது உண்மைதான் சந்தியா. அது மட்டும் இல்லாம நான் இந்த மாதிரி எப்பவும் கடையெல்லாம் விட்டு வந்ததே இல்லை. அது என்ன பண்றது, எப்படி வீட்டுக்கு திரும்பி போய் தான் ஆகணும். இப்போ நான் ஒரு இல்லைன்னு சொன்னதுக்கு நீங்க 10 இல்லைன்னு எப்படி இருக்கும், அந்த மாதிரி. அப்படியா? இன்னொரு விஷயம் சொல்றேன், நான் இல்லைன்னு சொன்னா நீங்க வருத்தப்படக்கூடாது, உங்க முகமும் வாடி போகக்கூடாது. அதுக்காக தான் வந்தேன். அப்படியா? ஏதோ நான் சொல்றதுக்கு எல்லாம் சரி சரிங்கிற மாதிரியே பேசுறீங்க. ஆமா சந்தியா, எப்பவுமே அதுக்கு தானே நான் முயற்சி பண்ணுவேன். அப்படியா? அப்ப நானும் பாக்குறேன் இன்னைக்கு எவ்வளவு தூரம் நீங்க எல்லாத்துக்கும் முயற்சி பண்றீங்கன்னு பாக்குறேன். உணர்ச்சி வசப்பட்டு அனாவசியமா வாய் விட்டேன் போல இருக்கே. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இப்ப நீங்க எனக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க, அதுல இருந்து மாதிரி பேச்சு பேசக்கூடாது. சரி. அதான் அந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் போங்க போங்க. ஐயோ, இவங்க 2 பேரும் எங்க போறாங்கன்னு தெரியலையே. 2 பேரும் சந்தோஷமா சிரிச்சு சிரிச்சு வர பேசிக்கிட்டே போறாங்க. இவங்க 2 பேரும் எங்க போறாங்கன்றத கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன். சாட் ஐட்டமா. அண்ணா வலது 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 பக்கம் போங்க போங்க. என்னக்கா அந்த பக்கம் இந்த பக்கம் சொல்லிட்டே இருக்கீங்க? நீங்க எங்க போகணும் கரெக்டா சொல்லுங்க. ஐயோ, அந்த பக்கம் இந்த பக்கம்னு போங்கன்னு சொல்றது கூட பணம் தரணுமா? இந்த போலீஸ்காரமா அவங்க புருஷனும் எங்க போறாங்க எதுக்கு போறாங்கன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே. அண்ணா அண்ணா தயவு செஞ்சு இந்த பக்கம் போங்கண்ணே. எனக்காக இது கூட பண்ண மாட்டீங்களா? வேணும்னா பணம் நிறைய தரேன். ஐயோ, இங்கே விட்டுருங்க. இந்தாங்க. ஆனா என்கிட்ட 500 ரூபாய்க்கு சில்லற இல்லமா. சில்லற ஃபேர் இல்லையா? அண்ணா இங்க பாருங்க, எனக்கு ருசியா இருக்க ஒரு சாட்டோட செஞ்சு கொடுங்க. என்ன? சரிம்மா. அண்ணா முதல்ல ஒரு 20 ரூபா கொடுங்களேன், இந்த ஆள் அனுப்பி விட்டுருவேன். தரேம்மா. இந்தாங்கம்மா. இந்தாங்க. ஐயோ, எங்க போறாங்க? அதுக்குள்ள எப்படி வந்து போறாங்க இவங்க? மார்க்கெட் ஃபுல்லா தேடாம விட மாட்டேன். அப்படி எங்க போனாலும் சரி, இவங்களை கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன். ஆனா எங்க போயிருக்காங்க? என்ன வேலையா வந்திருப்பாங்க? ஆமால, இங்க ஒரு ஹோட்டல் கூட இருக்கு. கண்டிப்பா சாப்பிட அங்கதான் போயிருப்பாங்க. பாவம் சந்தியாக்கா வீட்டுக்காரு வீட்டை விட்டு போனதுல இருந்து அவருக்கு கண்டிப்பா நல்ல சாப்பாடே கிடைச்சிருக்காது. பாவம்ல அவரு. முதல்ல கண்டுபிடிக்கணும். இந்தாங்கம்மா, உங்க சாட் தயாராச்சு. அப்படியே வைங்க, நான் வந்து அந்த சாப்பிடுறேன். 20 ரூபாயாவது கொடுத்துட்டு போங்க. அந்த பணத்தை எடுத்து நான் எங்கேயும் ஓடிட மாட்டேன். இருங்க வரேன். எங்க போயிட்டாங்க?
பேங்க்குக்கா போயிருக்காங்க? பேங்க்ல அப்படி என்ன வேலை உங்களுக்கு? மீனாட்சி, கண்டிப்பா இது பணம் சம்பந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கணும். பேங்க்குக்குள்ள போய் பாக்குறதா நல்லது. கார் லோனா? கார் லோன்? ஐயோ, இவங்க வீட்டை விட்டு போய் 2 நாள் கூட முழுச முடியல, அதுக்குள்ள ஸ்கூட்டர்ல இருந்து காருக்கு போயிட்டாங்களா இவங்க? இது கார் விஷயம் இல்ல, எனக்கு தெரிஞ்சு இவங்க வீடு வாங்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, இவங்க தனியா வீடே கட்ட போறாங்க போல இருக்கு. ஆனா கஷ்டப்பட போறது நாங்க தானா? இதை தவிர வேற வழியே இல்ல. தினம் தினம் புதுசு புதுசா போய் சொல்றதை விட ஒரேடியா அத்தை கிட்ட போய் உண்மையை சொல்றதுதான் நல்லது. எல்லா பணமும் சிட் ஃபண்ட் கம்பெனிலே போயிடுச்சுன்னு அத்தை கிட்ட சொல்லணும். என்ன திட்டினாலும் சரி, அந்த திட்டு எல்லாமே நானே வாங்கிக்கிறேன். அப்பதான் எல்லாருக்குமே நல்லது. இப்ப உடனே போய் அத்தை கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். கஸ்தூரி, சொல்லுங்கம்மா. இந்த விளக்கு எல்லாத்தையும் சூர்யா, விக்ரம், மோகன் அப்புறம் சவிதா ரூம்ல எல்லாம் வச்சுட்டு வந்துரு. என்ன மழை பெஞ்சா திடீர்னு கரண்ட் போயிடும்ல. போ, எல்லாத்தையும் கொண்டு போய் வை. அம்மா, சூர்யா ரூம்லயும் போய் வச்சுட்டு வரவா? சூர்யா அந்த வீட்டை விட்டு போயிட்டது உண்மைதான். ஆனா அவங்களோட ரூம் இந்த வீட்டுக்குள்ளதானே இருக்கு. விருந்தாளிங்க யாராவது வந்தா அது பயன்படும். போ, போய் வச்சுட்டு வா. சரி. பார்த்து எடுத்துட்டு போ. கவனமா செய். ஆண்டவா. ஏய் கண்ணா. விக்ரம். அம்மா. கடையில இருந்து இன்னைக்கு வரும்போது எனக்காக கொஞ்சம் பை கொண்டு வாப்பா. என்ன பை வேணுமா? அது உள்ள என்ன இருக்குன்னு தெரியும்ல, அந்த மாதிரி பை தான். நம்ம பிரீத்தியோட FD பேப்பரை அந்த பைக்குள்ள தான் வைக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு நிமிஷம், எனக்கு புரியலமா. என்ன FD பத்திரம் வைக்கணும், என்ன பை வேணும்? இல்ல, கல்யாணத்துல கிடைச்ச பணத்தை மோகன் கொடுத்துட்டானே. பணமே இல்லாம எப்படி வைக்க முடியுமா என்ன? போய் மறக்காம அதை வாங்கிட்டு வா. கொஞ்சம் இரு. அப்படியே போகும்போது இதையும் கொண்டு போய் உள்ள வச்சிரு. வாங்கிக்க. இது இப்படி எல்லாத்தையும் கவனமா கொண்டு போய் வை. புரியுதா? ஆண்டவா ராமா. ஆண்டவா காப்பாத்துப்பா. அத்தை எதுக்காக இந்த மாதிரி சொல்றாங்க? நானும் மோகனும் அத்தை கிட்ட எந்த பணமும் கொடுக்கலையே. சரோஜா, இப்ப ஏன் நீ திரும்பவும் பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்க? சின்ன மருமக பேர்ல நீ எப்படியும் திறக்கல, அதே மாதிரி மோகன் உனக்கு பணமும் கொடுக்கல, அப்புறம் என்ன? இந்த குடும்பம் எப்பவுமே ஒன்னா இருக்கணுங்க.
அதுக்காக சில நேரம் பொய் சொல்றதுல தப்பில்லை. நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நான் உண்மையை சொல்லிட்டேன்னா, மோகன் எல்லா பணத்தையும் சிட்ஃபண்ட் கம்பெனில போட்டு இழந்துட்டான்னு சொன்னேன்னா, விக்ரமும் மீனாட்சியும் மோகனையும் பிரீத்தியும் ரொம்ப குத்தி காட்டி பேசி கேவலப்படுத்துவாங்க. ஒரு புள்ள இந்த வீட்டை விட்டு போனது உண்மைதான். இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல குடும்ப பிரியத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அம்மாவோட கடமை ஒரு புள்ள விஷயத்துல மட்டும்தான் ஞாபகம் இருக்கு போல இருக்கு. என்னோட வீட்டுல இருக்கிறவங்க எனக்கு ரொம்பவும் முக்கியங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களை பத்தியெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன். அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? பணம் தொலைஞ்சு போன விஷயம் ஏற்கனவே அத்தைக்கு தெரியுமா? அப்படி இருந்தும் அத்தை என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. எப்படி?